இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா டைரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆப்ல இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றதில் போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை கொடுத்து அடுத்து இந்த 3D எஃபெக்ட்லையோ ஸோ இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர எல்லாமே பர்ஃபெக்டாக நானே ஒரு பீட் மார்க் தேவையான எல்லாமே நானே கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை, அதுவும் உங்களோட இமேஜ் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாமா? ஃபஸ்ட் இந்த லேயரோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்தால் ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, இதில் அந்த கேர்ளோட இமேஜ் தான் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஃபஸ்ட் இதில் ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் அதில் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இமேஜ் வந்து எந்த அளவு இருக்குது அப்படின்றது கரெக்டாக தெரியும். இப்போ அடுத்து இந்த ரெண்டாவது இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அந்த கேர்ளோட இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜை உங்களுக்கு ஃபேஸ்லாம் தெரிகிற அளவுக்கு கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்து இந்த மூணாவது இருக்குது. ஸோ இந்த மூணாவது இருக்கிறதுல மட்டும் அதாவது இந்த 3D ஆப்ஷன் கேமரா வந்து மூவிங் கொடுத்துருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த மாதிரி தலையிலேருந்து கால் வர ஃபுல்லாக இருக்க மாதிரி உங்களோட ஸ்டாண்டிங்காக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது கீழேருந்து அந்த இமேஜ்லேருந்து மூவ் ஆகிற மாதிரி இந்த இதை நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒரு பார்ட்டாக இந்த மாதிரி ரிவீல் ஆகி அடுத்து மொத்தமாக வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்காக தான் ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜாக எடுக்க சொன்னேன். ஸோ கரெக்டாக அந்த 3D ஆப்ஷன் வர அந்த கேர்ளோட இமேஜை ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு எடுத்து இனி இந்த சைடு இருக்கிறதுல நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போது. ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க சைக்கான கொடுத்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட் இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு அடுத்து ரெண்டாவது இருக்க டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கொடுத்தா இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இமேஜ்லாம் ஃபுல்லாக தெரியுதா அதை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த குரூப்பு. ஸோ இந்த குரூப்பில் நம்ம முன்னே என்ன பண்ணோம், அந்த ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இமேஜை டச் பண்ணுறீங்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி இந்த மாதிரி தலையிலேருந்து கால் வர இருக்க மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக ரிவீல் ஆகி லாஸ்ட்டில் நம்மளோட ஃபேஸோட சேர்த்து பாடி எல்லாமே மொத்தமாக ரிவீல் ஆகும். ஸோ இப்போ இதுவரை உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா நான் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவீங்க. இதுக்கு அடுத்து இந்த லாஸ்ட் இருக்க பீட் மார்க்கில் தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். இதெல்லாம் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட்டர் குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி உள்ள உங்களுக்கு ஒரு 5 லேயர் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்து அந்த ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு லேயர் இருக்கா, அதில் அந்த கேர்ளோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜாக இருந்தாலும் சரி இல்லை அந்த கேர்ளோட இமேஜாக இருந்தாலும் சரி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க சேக்கான கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணுறீங்க. மூவ் பண்ணால் இந்த ரெண்டாவது ஒரு லேயர் இருக்கா, அதில் வந்து அந்த கேர்ளோட இமேஜை செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த கேர்ளோட இமேஜை ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மிளகா ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும். அந்த இடத்துல ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணால் இந்த இடத்துல 2 லேயர் இருக்கா, அந்த 2லேயுமே மாற்றி ஒரு இதில் உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து இன்னொரு இதில் அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக மாற்றி இமேஜஸை செலக்ட் பண்ணாலே போதும். நான் வந்து வீடியோ வேகமாக முடிக்கணும் அப்படின்றக்காக தான் என்னோட இமேஜாக செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் மொத்தம் 4 லேயர் இருந்தால் அந்த 4 லேயரில் 2 இதில் நான் நம்மளோட இமேஜ் 2 இதில் அந்த கேர்ளோட இமேஜை ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இமேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் ஆகி முடிச்சிருச்சா. இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.